என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கந்த புராணம். இதில் நம்ம பார்க்க போற முதல் பகுதி, கந்த புராணம் எப்படி உருவானது அப்படின்ற கதையத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மொத்த புராணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 18 புராணங்கள், அதுல ஒன்று தான் கந்த புராணம். புராணங்கள் அப்படின்றது வேதங்களோட ஒரு எளிமையான வடிவம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, எல்லா மக்களாலையும் வேதங்கள சுலபமா புரிஞ்சுக்க முடியாது அப்படின்ற காரணத்தினால அந்த காலத்துல புலவர்களும் அறிஞர்களும் கதைகளாகவும் இதிகாசங்களாகவும் மாற்றினாங்க. அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது தான் 18 புராணங்கள் சமஸ்கிருத மொழியில இருக்கு. அதுல ஒரு புராணம் தான் கந்த புராணம். அத தமிழ்ல மொழிபெயர்த்தவர் கச்சியப்ப சிவாச்சாரியார். புராணங்கள்ல இருந்து எந்த பகுதியை சிவாச்சாரியார் மொழிபெயர்த்தார் அப்படின்னா, சங்கர சங்கீதை அப்படின்ற ஒரு பகுதியில சிவரகசிய கண்டம் தான் நமக்கு தமிழ்ல கந்த புராணமா எழுதியிருக்காரு கச்சியப்ப சிவாச்சாரியார். யார் இந்த கச்சியப்ப சிவாச்சாரியார்? இவர் எப்படி கந்த புராணத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தார் அப்படின்ற கதைய வாங்க பார்க்கலாம். காஞ்சிபுரத்துல உள்ள குமரக்கோட்டத்துல கோயில்ல அர்ச்சகரா இருக்காரு காலத்தியப்பர். அவரோட மகன் தான் கச்சியப்ப சிவாச்சாரியார். காலத்தியப்பருக்கு பிறகு கச்சியப்ப சிவாச்சாரியார் தான் குமரக்கோட்டத்துல அர்ச்சகரா பணியாற்றிட்டு இருக்காரு. கச்சியப்ப சிவாச்சாரியார் தமிழ் மொழியிலையும் சமஸ்கிருத மொழியும் வல்லவர், திறமை வாய்ந்தவர், சிறந்த புலவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு நாள் கச்சியப்ப சிவாச்சாரியார் தூங்கிட்டு இருக்கும்போது அவர் கனவுல தோன்றாரு முருகப்பெருமான். எம்மை பற்றி பாடும் அப்படின்னு சொல்லி கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு உத்தரவிடுறாரு. கச்சியப்ப சிவாச்சாரியாரும் தூக்கத்துல இருந்து எழுந்து அவருக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல. முருகன் கனவுல தோன்றி அவரை பத்தி பாடுன்னு உத்தரவும் கொடுத்துட்டாரு. அவருக்கு என்ன சொல்றது அப்படின்னே தெரியல. ரொம்ப பக்தி பரவசமா முருகனை நினைச்சு கண்ணுல தண்ணீர் விடுறாரு. ஆனாலும் கச்சியப்பருக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவ்வளவு பெரிய திருப்பணியை நம்மளால செய்ய முடியுமா? நமக்கு அதுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு கச்சியப்ப சிவாச்சாரியார் யோசிக்கிறாரு. உடனே முருகப்பெருமான் கச்சியப்பருக்கு அசரீரி மூலமா பாட்டோட முதல் அடியை எடுத்து தராரு. திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் அப்படின்ற துவங்குற முதல் வரிய முருகப்பெருமானே எடுத்து கொடுக்கறாரு கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு. மீண்டும் முருகனை மனசார தொழுது முடிச்சிட்டு பாடலை எழுத ஆரம்பிக்கிறாரு. 100 பாடல்கள் எழுதி முடிச்சதுக்கு பிறகு கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு ஒரு சின்ன சந்தேகம் எழுது. நம்ம எழுதின பாடல்கள்லாம் சரிதானா? இதுல ஏதாவது ஒரு பிழை இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, தன்னோட 100 பாடல்கள் கொண்ட ஓலைச்சுவடிய எடுத்துட்டு போய் அன்னைக்கு இரவு முருகனோட திருப்பாதத்துல வச்சுட்டு வேண்டி கோயிலை சாத்திட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. மறுநாள் காலையில கச்சியப்ப சிவாச்சாரியார் கோயிலுக்கு போய் அந்த ஓலைச்சுவடுகளை எடுத்து பார்க்கறாரு. அதுல சில பிழை திருத்தம் ஏற்பட்டிருக்கு. அத பார்த்த உடனேயே கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. முருகனுக்கு நம்ம மேல எவ்வளவு கருணை! அதுல இருந்த சின்ன சின்ன பிழைகள் எல்லாம் முருகன் திருத்தி சரி பண்ணியிருந்தாரு. அவரை மீண்டும் மனசார வணங்கிட்டு தன்னோட பூஜைகள்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் மீண்டும் பாடல்களை எழுத ஆரம்பிக்கிறாரு சிவாச்சாரியார். இப்படியாக 100 பாடல்கள் எழுதி முருகப்பெருமானின் திருவடிகளை வைத்துட்டு அதற்கப்புறம் அவர் தன்னோட பணியை தொடர்றாரு. இப்படியே 10,345 பாடல்கள் கொண்ட கந்த புராணத்தை கச்சியப்பர் எழுதி முடிக்கிறாரு. அந்த 10,345 பாடல்களை 6 காண்டங்களா பிரிக்கிறாரு கச்சியப்பர். சம்பவ காண்டம், அசுர காண்டம், மகேந்திர காண்டம், யுக்த காண்டம், வேத காண்டம், தக்ஷிண காண்டம் அப்படின்னு சொல்லி கந்த புராணத்தை 6 காண்டங்களா பிரிக்கிறாரு. நூல் எழுதி முடிச்ச உடனேயே அதை அரங்கேற்றம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதற்கு ஒரு நல்ல நாளா பார்த்து தேர்ந்தெடுத்து குமாரக்கோட்டத்திலேயே நூலை அரங்கேற்றம் பண்ண முடிவு பண்றாரு. அதனால அங்க சுத்தி இருக்கிற புலவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறாரு. அரங்கேற்றத்திற்கான நாளும் வருது. அன்னைக்கு கச்சியப்பர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. முருகன் சொன்ன கட்டளையை நிறைவேற்றிட்டோம், அவரோட பாடலையும் இன்னைக்கு அரங்கேற்ற போறோன்னு ரொம்ப ஆனந்தமா முருகருக்கான பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நூல் அரங்கேறும் இடத்திற்கு வராரு. அங்க திரளான புலவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அந்த நாட்டிலே தலை சிறந்த புலவர்கள் அறிஞர்கள் எல்லாரும் அந்த சபையில கூடி இருக்காங்க. முருகப்பெருமான வேண்டி கச்சியப்ப சிவாச்சாரியார் தன்னோட முதல் அடிய சொல்றாரு. திகட சக்கரம் அப்படின்ற முதல் வரிய வாசிக்கிறாரு. உடனே ஒரு புலவர் எழுந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. திகட சக்கரம் அப்படின்றது ஒரு இலக்கண பிழையாகும். எந்த நூலுமே இல்லாத ஒரு பகுதியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த முதல் வரிக்கே தடை சொல்றாரு. தொல்காப்பியத்திலிருந்து இப்ப வர நூல் வரைக்கும் அந்த இலக்கணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற புலவர்கள் எல்லாரும் வாதாடுறாங்க. அதற்கு கச்சியப்ப சொல்றாரு, எனக்கு இத முதல் அடியே முருகன் தான் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லியும்
இல்ல இது இலக்கண பிழை. இத நிவர்த்தி செய்யாம, இந்த இலக்கணத்த நீங்க காட்டாம, அடுத்து உங்களோட நூல தொடங்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதற்கான பதில நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி, அந்த முதல் வரியிலேயே அரங்கேற்றம் நிக்குது. கச்சியப்ப சிவாச்சாரியார் ரொம்ப மனம் வேதனையோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு ரொம்ப வேதனையா உட்கார்ந்திருக்காரு. ரொம்ப கவலையோட இருக்காரு. அன்னைக்கு இரவுலயே முருகப்பெருமான் மீண்டும் கச்சியப்பரோட கனவுல நாளைக்கு அவர் கேட்டதற்கான விடை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. காலையில கச்சியப்பர் எழுந்திருக்கும்போது முருகர் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு மனநிம்மதி ஏற்படுது. வழக்கம் போல அன்றைய நாளும் அவர் கோயிலுக்கு போய் பூஜைகள்லாம் முடிச்சிட்டு, நூல் அரங்கேற்ற நேரம் வருது. அங்க சபைக்கு போறாரு. நேற்றைய விட இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கு. எல்லாருமே அவர் என்ன பண்ண போறாரு? அதற்கு அவர் என்ன விளக்கம் குடுக்க போறாருன்னு ரொம்ப ஆவலா காத்திருக்காங்க. நேத்து கேள்வி கேட்ட புலவரும் முதல் ஆளா உட்கார்ந்து காத்திருக்காரு. கச்சியப்பரன் சபைக்கு வந்ததும், அங்க ஒரு இளம் புலவர் கையில வீர சோழியம் அப்படின்ற நூலோட அங்க வராரு. அந்த நூல்ல உள்ள சந்தி படலத்தை எடுத்து காட்டுறாரு. திகட சக்கரம் அப்படின்னா, திகழ் கூட்டல் தசக்கரம் திகட சக்கரம் அப்படின்னு அந்த இலக்கணம் அதுல சரியா இருக்கு. அத அங்க இருந்த புலவர்கள் எல்லார்கிட்டயும் காட்டி, நூல் இப்போ சரியா இருக்கு. இதற்கப்புறம் இவர் பாடல தொடங்கலாம்ல அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இருந்த புலவர்களும் தாராளமா தொடங்கலாம். இந்த புத்தகத்துல அதற்கான சாட்சி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனேயே, அங்க இருந்து அந்த இளம் புலவர் மாயமா மறைஞ்சிடுறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு பார்க்குறாங்க. வந்தது முருகன் தான் அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரிய வருது. கச்சியப்பரோட நூல் ஏற்றத்திற்கு முதலடி எடுத்து கொடுத்த முருகனே அதற்கான சாட்சிய முருகனே கொண்டு குடுக்குறாருன்னா, அந்த நூல் எவ்வளவு பெருமை வாய்ந்தது, அதை இயற்றிய கச்சியப்பர் எவ்வளவு பெருமை வாய்ந்தவர் அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாருமே கச்சியப்பரை வணங்குறாங்க. சந்தேகம் கேட்டார் இல்லையா? அந்த புலவரும் கச்சியப்பரோட கால்ல விழுந்து மன்னிப்பு கோர்றாரு. அதற்கப்புறம் எந்தவித தடையும் இல்லாம தன்னோட நூலை முழுமையா அரங்கேற்றி முடிக்கிறாரு கச்சியப்பர். கச்சியப்பர் அந்த நூலை முழுசா அரங்கேற்றம் பண்ணி முடிக்கிறதுக்கு ஓராண்டு காலமாகுது. அவர் நூலை முடித்த உடனேவே அவரையும் அவர் இயற்றின அந்த கந்த புராண நூலையும் பல்லக்குல வைத்து தூக்கி சிறப்பிக்கிறாங்க அங்க இருந்த மக்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல நல்ல கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.